நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெது வடையும் மசால் வடையும் தாங்க. தமிழ் விழாக்கள், அதாவது தமிழர்களோட விழாக்கள் அப்படின்னாலே எப்பவுமே பாயசமும் வடையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அதுவுமா ஸ்பெஷலாக நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா மெது வடைங்க. ஒரு சிலவங்களுக்கு மெது வடை பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு மசால் வடை பிடிக்கும். ஸோ அந்த ரெண்டு வடையுமே இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1 hour இல்லை 1/2 hour ஊற வச்சா கூட நமக்கு போதும். அதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்தும் பருப்பும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, நம்மளோட தேவைக்கேற்ப. உங்களுக்கு அதிகமாக வடை வேணும்னா நீங்கள் அதிகமாக பருப்பு கூட எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா நமக்கு ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து பருப்பு ஃபஸ்ட்டு உளுந்து வடை செய்ய எடுத்துக்கலாம். உளுந்து பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பருப்பு தான் போட்டிருக்கேன்றதால நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு பெரிய கிண்ணத்தில் அந்த மாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் பஃபியாக வரும். ஒரு மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உளுந்து வடையோட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக சேர்த்துக்கோங்க. இதோட கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நமக்கு வடை இப்படி இல்லாமல் இதோட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். மெது வடை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு கிறிஸ்பியாக வேண்டாம், ஸ்மூத்தாக தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த அரிசி மாவை சேர்க்க வேண்டாம். மாவு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி ஒரு கவர் வச்சும் தட்டிக்கோங்க, இல்லை டைரெக்டாக நம்ம கையிலையும் தட்டி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் தொட்டு நம்ம இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி அந்த வானலுக்கு எத்தனை வடை போதோ அந்த அளவுக்கு போட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 2 சைடும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் கலர் வரட்டும். இப்போ நமக்கு 2 சைடும் வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில இருந்து வடையை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது அரிசி மாவு சேர்த்தாதாங்க வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியான மெது வடை, நமக்கு மெது வடை ரெடி. இப்போ நம்ம பருப்பு வடை, மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க நம்ம இப்போது ஊற வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறுன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மசால் வடைக்கு எப்போவுமே பருப்பு இந்த மாதிரி அரைச்சிருந்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். இதோட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம ஜஸ்ட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க ஆயிலில். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம போட்டாச்சு. இப்போ 2 சைடும்
வேகணும் நமக்கு. இப்போ ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. வேகிறதுக்கு முன்னாடியே வச்சிங்கன்னா வடை வந்து மாவு உதிர்ந்துடும். ஸோ அதனால் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும்போதே எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். மசால் வடை அதாவது பருப்பு வடை அப்படின்னாலே நமக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா பருப்பு நமக்கு சாப்பிடும்போது அந்த பருப்பு வந்து நமக்கு சாப்பிடும்போது கடிச்சாதான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அரைக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் பருப்பை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ மசால் வடையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.